நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். தாவேகா MLAவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட 2 மணி நேரமாக விசாரணை தொடர்ந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த விசாரணை 2 மணி நேரம் கடந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நடைபெற்ற அந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நடைபெற்ற இந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், இப்போ தாவேகா MLA கிட்ட பேரம் பேசின விவகாரத்தில் 2 மணி நேரமாக நடந்த விசாரணை, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றிருக்கு. இந்த 2 மணி நேர விசாரணை பற்றிய முக்கிய தகவல்கள்லாம் என்ன, விவரிங்க. தமிழக வெற்றி கழக MLAக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகிய இருவரும் இன்று காலை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திடுவதற்காக வந்தனர். பின்னர் கையெழுத்து அவர்களிடம் பெற்ற நிலையில இருவரிடமும் தனித்தனியாக காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். சரியாக 10:30 மணி அளவுல அவர்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணை அதிகாரி முன் கையெழுத்திட்ட நிலையில அவர்களிடம் இந்த வழக்கு தொடர்பாக திட்டமாக தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக ஏற்கனவே காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமார் ஆகியோரோட தூண்டுதலின் பேரிலே இந்த தாவேகா MLAக்களோட பேரம் நடைபெற்றதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை ஆதாரங்கள் எங்களிடம் இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துத்தான் தனித்தனியாக விசாரணை 35 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் வரை ஒவ்வொரு MLAக்களுக்கும் பேரம் பேசப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில இவர்களிடமும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. சரியாக 2.5 மணி நேரமாக இவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில 2.5 மணி நேரத்திற்கு பின்னதாக இவர்களிடம் விசாரணை நிறைவு பெற்று தற்போது வெளியில சென்றார். வெளியிலே செல்லும் போது அவரிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தற்போது வேண்டாம், பிறகு தான் சந்திக்கிறேன், இது இங்கு சந்திக்க முடியாது எனவும் செந்தில் பாலாஜி தரப்புல செய்தியாளர்களோட கேள்விக்கு தெரிவித்தார். மேலும் அவர்களிடம் குறிப்பாக என்ன மாதிரியான அவாலா பண பரிமாற்றமும் இந்த வழக்குல நடைபெற்றதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. சுமார் 4.5 கோடி ரூபாய் பணமும் இந்த வழக்கு தொடர்பாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அவரிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெற்றதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 10:30 மணி அளவுல அதே போன்று மாலை 5:30 மணி அளவிலும் இருவரும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில காலையில கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இதே போன்று மாலை 5:30 மணி அளவிலும் 2 பேரும், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகிய இருவரும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.